Hello friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் 65. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க மிக்ஸி இல்ல பிளெண்டர் ஜார் எடுத்துட்டு அதுல 2 கிராம்பு, ஒரு சின்னதா பட்டை, ஒரு 1 இன்ச் பீஸ் இருந்தா போதும் பட்டை. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு. ஸோ நான் வந்து பெரிய பூண்டு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சின்ன வெரைட்டி பூண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 10 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஸோ நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுட் கலரே ஆட் பண்ண தேவையில்லை, அதுவே நல்லா கலராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் கடலை மாவு. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வச்சு நல்லா இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ அரைக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் திக் பேஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் தண்ணி ஆட் பண்ணேன். ஸோ அதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 10 செகண்ட் அதை நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ ஆயிலோடு சேர்த்து அதை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து நான் 400 கிராம் சிக்கன், இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் அப்புறம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மஞ்சத்தூளில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் கூட நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு மற்ற கார்ன்ஃப்ளவர் அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும், தருதரெல்லாம் அரைச்சிடாதீங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப நிறையா ஆட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஸோ அதை வந்து நல்லா சிக்கன் பீசஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கவர் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் 1 ஹவராவது வச்சுருக்கணும். அப்போ தான் உங்கள் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே சமயம் அந்த மசாலா பவுடர் எல்லாம் இந்த சிக்கனில் இறங்கி உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 1 ஹவர், 1 ஹவருக்கு மேலே நீங்கள் 3 to 4 ஹவர்ஸ் கூட வச்சுருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் இப்போ ஒரு 1 ஹவர் வைக்க போகிறேன், 1 மணி நேரம் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சிக்கன் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணலாம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஆயில் கடாயில் சூடாக வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சிக்கன் பீசஸை ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணணும். அதாவது நம்ம முட்டை இருக்குது இல்லையா, அந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துகிட்டு அதில் வந்து பாதி வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு முட்டையோட வெள்ளைக்கரில் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சக்கரு தேவையில்லை. ஸோ வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் பீசஸ் கூட. இது எதுக்குன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் இந்த எக் ஒயிட் வந்து அந்த சிக்கன் பீசஸை நல்லா கோட் பண்ணிவிடும் மசாலா பேஸ்ட் வச்சு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து பிரிஞ்சு போகாமல் நல்லா அது கூட ஒட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பீசஸாக எடுத்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 5-7-8 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா வந்து டார்க் ரெட் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா டார்க் ரெட் கலர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஒரு பேப்பர் டவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம். ஸோ எல்லா சிக்கன் பீசஸும் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுப்பு வந்து ஆனில் இருக்க தேவையில்லை, நான் கருவேப்பிலை ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு
இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணி இதையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் 65 எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ண இந்த சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கும் மேலே நம்ம ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் அப்புறம் லெமன் பீசஸோட இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க, இல்லை வந்து வீக்கெண்ட் டைமில் ஏதாவது ஸ்பெஷலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.